ஆமா, இன்னைக்கு கம்ம கம்மன் வாசனையா இருக்கே. என்னென்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளான நான்வெஜ் தான் செஞ்சிருக்கேன். ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யல. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் அது நான் நான்வெஜ் தான் செஞ்சு. இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் வந்து வறுத்து வச்சிருக்கேன். பாறை மீன், அப்புறம் வந்து கவலை மீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவலை. மீன்காரம்மா கிட்ட வாங்கலையா நீங்க? மீன்காரம்மா கிட்ட எல்லாம் வாங்கலப்பா, அங்க போல, அங்க டைமே இல்லை எனக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற கடையிலே வாங்கிட்டேன். இது வந்து எறா கிரேவி பண்ணியிருக்கேன். நல்லா மிளகு தூளெல்லாம் போட்டு ஒரு சூப்பராக இருக்கும். இது பண்ணியிருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இது வந்து கடாய் சோறு. நான் வந்து அந்த எறா கிரேவி செஞ்சேன் இல்லையா, அதில் போட்டு கடைசியாக வந்து வலிச்சு போடும்போது அது சாப்பாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கடாய் சோறுக்கு நாங்களாம் அவ்வளோ போட்டி போடுவோம். கடாய் சோறு எனக்கும் பிடிக்கும், பவித்ராக்கும் பிடிக்கும். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டை தான் இன்னைக்கு. அதனால தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரசம் வச்சுருக்கேன். ரசத்துக்கும் இந்த மீன் வறுவல், எறா கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து வடித்த சாதம். இன்னைக்கு சமையல் இவ்வளோதான். நாங்கள் வந்து நேற்று வந்து பால் காசுற வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து தரமணியில் இருக்கிற வீட்டில் இருந்த வீடியோ தானே கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த கிச்சன் வேறு, அந்த கிச்சன் வேறு. நாங்கள் பாப்பாவோட படிப்புக்காக நாங்கள் வந்து வேறு வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் அந்த தூரம். அதனால் அந்த வீடு வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நேற்று பால் காசணும். இதோட அடுத்த சனிக்கிழமை தான் நம்ம சாமான் எடுப்போம். அதனால இது வேற அது வேற, சரிங்களா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வந்து திங்ஸ் பேக் பண்ணணும். ஆமா, பேக்கிங் வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. எப்படி முடிக்க போறோம்னு தெரியல, பார்க்கலாம்.